ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த லென்ஸினுடைய ஒளி ஊடுருவும் தன்மை டிரான்ஸ்பரன்சி குறையும். அதுதான் கேட்ராக்ட். ஸோ ஏர்லியாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு சைன் என்னன்னாக்கா வெளிச்சம் பார்த்தா கூச்சம் இருக்கிறது. இந்த கேட்ராக்ட் இருக்கும்போது லைட் ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப இந்த மிட் நூன் சன்லைட்டில் வந்தோம், எதிரில் வந்து இல்லை நேராக கண்ணுக்கு நேராக லைட் அடிக்குது. முக்கியமாக நைட்டில் நம்ம வந்து வெளியே வரோம், ரோட்டில் அந்த வண்டி ஓட்டுறோம் இல்லை நடந்து போகிறோம், எதிரில் வர காரோ ஸ்கூட்டரோ பைக்கினுடைய லைட் அடிச்சதுன்னா ரொம்ப கண்ணு தெரிக்கும், கூச்சமாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் சைன். அதுக்கும் மேலே போக போக பார்வை ஸ்லோவாக மங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் கேட்ராக்ட்ன்றது. ஒருத்தர் கேட்ராக்ட் வந்தாக்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், அது முத்திரணுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முத்த நம்பர் தான் ஆப்ரேஷன் பண்ணணுமே இல்லை. எப்போ அந்த பேஷண்ட் ஒருத்தருடைய பார்வை அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லை, கண்ணாடி என்ன தான் மாற்றி போட்டாலும் பார்வை வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது. இதே ஒரு ரிட்டையர்ட் பர்சன் 70 வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அந்த பார்வை கொஞ்சம் மங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதே ஒரு 55 இயர்ஸில் 50 இயர்ஸோ அல்லது ஈவன் அட் 60 70 ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க, ஒருத்தர் லாயராக இருக்கலாம், ஹி குட் பி டூயிங் அ லாட் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங், அப்படி இருக்கவங்களுக்கு ஏர்லியராக ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். ஸோ டைம் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் நாட் தி அமௌண்ட் ஆஃப் கேட்ராக்ட், பட் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தலைன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். பாதிப்பு கஷ்டப்படுத்தினா உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாது அதுக்கு. இந்த ஆப்ரேஷனில் பல வகைகள் இருக்குது. அதில் வந்து மாடர்ன் டைப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபேக்கோமெல்சிஃபிகேஷன், அது ஃபேக்கோனுவோம். இதில் வந்து இன்ஜெக்ஷன் போட மாட்டோம், ஜஸ்ட் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு 5-6 மினிட்ஸில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். பேஷண்ட் வந்து 1 or 2 டேஸில் பேக் டு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் போயிடலாம். இதுலேயும் வந்து மோர் அட்வான்ஸ் வந்து யூஸிங் லேசர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணாமல் லேசர் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஈவன் மோர் அட்வான்ஸ்ட். கேட்ராக்ட் செய்யும்பொழுது உள்ளே இருக்க லென்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் உள்ளே வைக்கிறோம். அதுலேயும் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லென்சஸ் வந்துடுச்சு. ஸ்டாண்டர்ட் லென்ஸ் வச்சோன்னா தூர பார்வைக்கு கண்ணாடி போட வேண்டாம், எழுதப்படி கண்ணாடி போட்டாகணும். இப்போ அட்வான்ஸ் லென்சஸ் வந்திருக்கு, மல்டிஃபோக்கல் லென்சஸ், ட்ரைஃபோக்கல், அதுக்கும் அட்வான்ஸாக ஈடாஃப் லென்சஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி லென்சஸ் போடும்போது நம்முடைய தூர பார்வை கிட்ட பார்வை எதுவும் கண்ணாடி போடவே வேண்டாம். ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஈடாஃப் லென்சஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேச்சுரல் விஷனை கொடுக்குது.